ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பெங்களூர்லேருந்து நேற்று மார்னிங் 5 o'clock மதுரவாயில் ஸ்டாப்பில் வந்து இறங்குனேங்க. இறங்கிட்டு நான் கிளாம்பாக்கம் போனோம். ரோடை கிராஸ் பண்ணலான்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. க்ரீன் சிக்னல் இருந்ததுங்க, வண்டி பாட்டுன்னு போயிட்டே இருந்தது. சரி ரெட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து போகலான்னு நானும் என் பசங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. ரெட்டு போட்டும் வண்டி போயிட்டே இருக்குதுங்க, நிப்பாட்டவே இல்லைங்க. எப்படிங்க நான் போக முடியும்? சரி, எனக்கு ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எந்த லைட் வந்து ஸ்டாப்புக்குன்னு எனக்கு ஒரு செகண்ட் கன்ஃபியூஷனே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பெங்களூர் பஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்க, சிக்னலில் ஸ்டாப் பண்ணனால ஒரு ரோடு கிராஸ் பண்ணிட்டேங்க. கிராஸ் பண்ணி சென்டரில் நின்று இருந்தோம். இன்னொரு ரோடு கிராஸ் பண்ண முடியலங்க. வண்டி பாட்டுன்னு ரெட்டு போட்டு வண்டி பாட்டு போயிட்டே இருந்தது. எனக்கு கோவமாகிடுச்சு. நம்ம ரெட்டு போட்டோடனே வண்டி போயிட்டே இருந்தால் நடு ரோட்டில் இருந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து க்ரீன் லைட்லேயே கொஞ்சம் வண்டி தான் வந்தது, ரொம்பலாம் வரல. அதனால் நம்ம அதுலேயே சீக்கிரமாக தாண்டிடலான்னு சொல்லிட்டு நானும் என் பசங்களும் வந்து பேகை தூக்கிட்டு, நானே என் பொண்ணு பையன் பேகை தூக்கிட்டு அண்ணாண்ட பக்கம் நாங்கள் தாண்டுறோங்க. ரொம்ப கஷ்டமாக தான் அது. ஏன்னா பஸ்ஸு க்ரீன் சிக்னல் வண்டி பாட்டு வந்துகிட்டே இருக்கேன். ரெட் சிக்னல் போட்டும் வண்டி ஸ்டாப் ஆகலை. சரி, க்ரீன் சிக்னல் போட்டு நாங்கள் அவசரமாக நாங்கள் க்ராஸ் பண்ணுறோம். அங்கே இருக்கவங்களும் கேட்டாங்க, ஏன் நம்ம எதுவும் வரக்கூடாதான்ட்டு. வெடிகாத்தால் வந்து ஏன் வந்து ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா, இந்த மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் ரெட்டு லைட் போட்டோம் வண்டி பாட்டு போயிட்டே இருந்தேன்னா எப்படிங்க கிராஸ் பண்ணுவாங்க? அது மாதிரி கிராஸ் பண்ண நம்ம முயற்சி பண்ணால் நம்ம வண்டிக்காரங்க பாட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. வண்டிக்காரங்க அடிச்சுட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதாங்க பாதி எத்தனை பேர் உயிர் வந்து வெடிகாத்தால் போது தெரியுமாங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டாலேயே. நான் இங்கே வந்து வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ஒரு காருக்காரங்க அந்த ரெட்டு சிக்னல் போட்டோடனே ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா வீடியோ எடுத்துகிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணவே இல்லைங்க. பக்கத்தில் போலீஸ் வண்டி இருந்தது பார்த்துருப்பீங்க. அந்த போலீஸ்காரங்கிட்டே இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், என்னால் ரோடை கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டு வரலான்னு நினச்சேன். 2 பேரும் கார் உள்ள தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, நாங்கள் பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்ட்டோம். பஸ் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்து கிளாம்பாக்கம் பஸ் வந்து 1/2 hour நிற்கிறோங்க, வரவே இல்லைங்க. சரி, ஒரு கிளாம்பாக்கம் 104C வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் பஸ்ஸில் ஏறினோம். பார்த்தா வந்து லேடிஸ் சீட்டே இல்லைங்க, மகளிர்னு போட்டிருக்கு கண்டி சீட்டே இல்லைங்க. ஃபுல்லாக ஜென்ஸே உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் அந்த டிரைவர்கிட்ட கேட்டேன், இந்த மகளிர் சீட்டு போட்டிருக்கீங்களே, சீட்டே இல்லை, எல்லாம் ஜென்ஸே உட்காந்துட்ருக்காங்களேன்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அந்த டிரைவர் சொல்கிறாரு, இதெல்லாம் காமனுங்க, ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு தாங்க சீட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஏங்க அந்த மகளிர் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கீங்க? ஸ்டிக்கர் பிச்சுட்டு காமன் தானே, அந்த ஸ்டிக்கர் பிக்க வேண்டியதானே, எதுக்கு அப்படியே வச்சுருக்கீங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு வந்து அந்த கண்டக்டர் சொல்கிறாரு, இதெல்லாம் உனக்கு தேவையாப்பா? நீ ஸ்டாப் இல்லாத இடத்துல கண்ட இடத்துல நீ ஏன்ப்பா ஸ்டாப் பண்ணுற? இந்த பேச்செலாம் தேவையான்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இது வந்து மதுரவாயில் பஸ் ஸ்டாப்பா இல்லை நீங்களே பாருங்கள். அது மதுரை அந்த சிக்னல் பக்கத்தில் பஸ் ஸ்டாப் தாங்க இருக்குது. ஹோட்டல் பக்கத்தில் பஸ் ஸ்டாப் தாங்க இருக்குங்க. அது பஸ் ஸ்டாப் இருக்கிறதுனால தானே வந்து மதுரவாயில் டிக்கெட்டில் பாருங்கள், மதுரவாயில் டு கிளாம்பாக்கம்னு இருக்கும். எந்த இடத்துல எங்கெங்கே ஸ்டாப் பண்ணாங்க அவங்க? எல்லா சீட்டும் காமன்னா ஏன் கண்டக்டர் சீட்டு மட்டும் ஏன் கண்டக்டர் உட்காந்துருக்காரு பாருங்கள். கண்டக்டர் உட்காந்துருக்காரு. ஏன் என் பையனை கூப்பிட்டு உட்கார வைக்கலாமா, உட்காருப்பான்னு சொல்லிட்டு. மகளிர்னு போட்டுட்டு கடைசியில் மகளிருக்கே சீட்டு இல்லைன்னா தயவு செஞ்சு அந்த ஸ்டிக்கரை பிச்சு போட்டுட்டு மகளிருக்கு சீட்டு கிடையாது, எல்லாம் காமன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிவிடுங்க.